இங்கே இருக்கிற கால்வா ஃபுல்லாக அடப்பாக இருக்கிறது. 2 அடி தண்ணி இருக்கிறது. இதில் மக்கள் நடந்து போக முடியல, ஆட்டோவும் போக முடியல, கார் பஸ்ஸும் போக முடியல. இதேமாரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டுகளும் இதேமாரி தான் இந்த கால்வாய் தண்ணி போகாமல் அப்படியே அடப்பாக இருக்கிறது. கேட்டால் அடப்பு எடுத்துட்டேன், காவா நோண்டிட்டேன், பழுப்பு போட்டு பொடிச்சாச்சு, இனிமேல் அதுமாரி பாதிப்பு எதுவும் வராது என்று இந்த மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் எப்போதும் போல அதே அடுப்பு அங்கேயே இருக்குது, அதே தண்ணி அங்கேயே இருக்குது, அதே கால்வா அங்கேயே இருக்குது. இது வருஷா வருஷம் நடந்து கொண்டே வருகிறது. இதை யாரும் சுத்தப்படுத்தவில்லை. பிரதர், நீங்கள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இங்கே ஒரு பாதிப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ஓனர் சொல்லிட்டார், அவர் தான் ஓனர். இந்த பகுதி முழுவதுமே வெள்ள நீர் என்பது தேங்கி நிற்கிறது. பிரதர் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு இங்கே ஒரு வெள்ள பாதிப்பு இருக்குது? ஆட்டோ ஓட்ட முடியுதா? ஆட்டோக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துது? ஏறுக்கு முன்னே சொன்னது தான், ஏன்னா அங்கங்கே சாக்காடை போட்டு மோட்டரை வச்சு தண்ணி எடுக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம். மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ செய்யணுன்ட்டு அவங்க சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு பார்த்தா நடுரோட்டு மக்களுங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரில் போகிறவங்க ஒன்றும் கவலை இல்லை, வண்டி ஃபால்ட்டானா ஓர விடுவாங்க. எங்களை மாரி தாழ்த்தப்பட்ட மக்களுங்க ஆட்டோ ஃபால்ட்டானாலே அன்றைக்கி வீட்டுக்கு வருமானம், சாப்பாடு செலவு, குழந்தைங்களோட கல்வி செலவு, எங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. இந்த நிலைமையிலே நாங்கள் வண்டி ஓட்டினா தான் எங்களுக்கு ஒரு வேலை. இதனால் பெரிய நான் கேட்டுக்கிது என்னென்னா, எங்களை மாரி ஆட்டோ டிரைவருங்களுக்கு நீங்கள் மீட்ரு உயர்த்தீங்க சொன்னீங்க, அதுவும் செய்யலை. எங்களுக்கு போக்குவரத்து ரோடுலாம் கொஞ்சம் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க. நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள்லாம் எங்களுக்கு ஒரு தொகையாக இருங்க.